அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜி வீட்டில் மூட்டை மூட்டையாக சிக்கிய பணம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள் வந்து இன்று காலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இன்று காலை வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலுமே அமலாக்கத்துறை வந்து பார்த்தீங்கன்னா, ரெய்டுகள் வந்து நடத்தியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பறக்கும் படையினர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் வந்து காரிலே செந்தில் பாலாஜியுடைய காரிலே பார்த்தீங்கன்னா, பணங்கள் வந்து கட்டுக்கட்டாக சிக்கிய சம்பவத்தின் அடிப்படையில அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. அவர் வந்து ஏற்கனவே கரூர் கோட்டையாக மாற்றி வைத்திருந்த நிலையில் கரூரின் அடிப்படையில் அவர் வந்து கரூரில் போட்டிட்டார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து அடைவார் அப்படின்ற மாதிரி வந்து அனைவருக்குமே தெரியும். இந்த நிலையில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து போட்டிகிட்டு இருக்காரு. கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக கோவையில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் திமுக சார்ந்த நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காரின் மூலமாகவே பார்த்தீங்கன்னா எடுத்து செல்லப்பட்ட பணங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக கண்டறிந்து போலீஸார் பறக்கும் படைகள் வந்து மாட்டிவிட்டு அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கு வந்து அவர்களை வந்து அடி மேலே அடி வைத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதனால் செந்தில் பாலாஜி அவர்களும் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட வேண்டும். செந்தில் பாலாஜியுடைய தொகுதியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வீதமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கால்குலேட் பண்ணி பணங்களை வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பணப்பட்டுவாடுகள் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி பறக்கும் படையினர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரகசிய தகவல் வந்து கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு அதிரடியாக களத்தில் இறங்கி இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய தொகுதியில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிக்கு மட்டுமே வந்து தேர்தல் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தது எப்போ அப்படின்ற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தெரியும் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி அப்படின்றது தெரியும். ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வீதமாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அரசு வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. திமுகவுடைய தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆட்சியாக பார்க்கப்பட்ட நிலையில் ஊழல் செய்த அனைத்து பணங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வசமாக சிக்கியிருக்கு. இந்த பணங்கள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்று காலை அதிரடியாக கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான அறிவிப்பின் அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜி திமுகவுடைய தலைமையத்தை கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடித்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏற்கனவே 471 நாட்களாகவே புலச்சல் வந்து இருந்தார். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரைகள் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து திமுகவை வந்து நம்பி போனீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடி தான் உங்கள் மீது தான் வந்து விழும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசியிருக்காரு. பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பொறுத்தளவுக்கு அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் திமுகவிலே வந்து இணைந்து பாதி அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிமுகவுடைய அமைச்சர்கள் தான் வந்து இருக்காங்க. திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து அமைச்சரவை கூட்டம் வந்து கலைக்கப்பட்டாங்க அப்படின்னா திமுக ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து அடையும். இருந்தாலுமே இது மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. எனக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்முடைய சேனலை